வணக்கம், this is your Shankar. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஓகே, மாஸ்னா உங்களுக்கு தெரியும். மாலிகுலர்னா அந்த மாலிகுலரோட மாஸ். ரிலேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா அதை ரிலேட் பண்ணி அந்த மாலிகுலரோட மாஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாபிக்ல இருக்கு பாருங்க. மாஸ்னா உங்களுக்கு தெரியும். மாலிகுலர்னா மாலிகுலரோட மாஸ். ஓகே, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா இதை ரிலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 மாஸ் ஆஃப் an atom of carbon 12. ஓகே, இது ஒரு கான்ஸ்டன்டா நம்ம வச்சிருக்கோம். இதுக்கு கம்பேர் பண்ணி இதோட மாஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் கால்ட் as relative molecular mass. ஓகேங்களா, புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி நம்ம சொல்றத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சரி. இப்போ ஹைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா 1.008 வரும். நாம அப்படியே எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை ஒன்னும் எடுத்துக்கலாம். உங்க இஷ்டம் தான், ரைட்டுங்களா? சிம்பிளா போடணும்னா நம்ம 1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சல்ஃபருக்கு 32.06 எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ரவுண்ட் பண்ணி என்ன எடுத்துக்கலாம், 32ன்னு எடுத்துக்கலாம். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் வரப்போறது இல்லை. அதே மாதிரி தான் ஆக்சிஜன் 15.4499 எடுத்துக்கலாம், 14.499 எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அதை என்ன பண்ணலாம், ரவுண்ட் பண்ணி 16ன்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுது நான் நினைக்கிறேன். இப்படி போட்டாலும் ரைட்டு தான், 1 போட்டாலும் ரைட்டு தான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், அதோட ஃபார்முலா என்னன்னா மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு மாலிகுல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே, எதோட நம்ம கம்பேர் பண்றோம்? 1/2 ஆஃப் தி 1/12 மாஸ் ஆஃப் an atom of an carbon 12. ஓகேங்களா? இத நம்ம 1 AMU நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ நம்ம பார்ப்போம். ஹைட்ரஜன் இப்போ H2SO4 என்ன வரும்? H எத்தனை இருக்குது? 2 இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ H 2 இருக்கு. S எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்புறம் O எத்தனை இருக்குது? 4 இருக்கு. ஓகேங்களா? O 4 இருக்கு. AMU. ஓகே, AMU. ஓகே, AMU divided by, ஓகேங்களா, 1 AMU divided by AMU divided by என்ன வரும்? AMU. ஓகே, சோ நம்ம இது எல்லாத்தையும் அப்படி டோட்டல் பண்ணா நம்மளுக்கு இப்போ இதோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கிடைச்சிரும். சோ ஹைட்ரஜன் நான் சொன்ன மாதிரி என்ன இருக்கு? 1.008. ஓகே, into 2, ரைட்டுங்களா? into 2 AMU plus, ஓகே, சல்ஃபர் என்ன பாருங்க, 32.06. ஓகே, அது 1 தான் இருக்கு. சோ into 1 by என்னது? AMU. ஓகே, இது மேலே போட்டுறணும். AMU போடணும். அப்புறம் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு பாருங்க, உங்களுக்கு 4 இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம 4 போடணும். அதுக்கு சோ 15.499 into என்ன வரும்? 4 வரும். ஓகேங்களா? ரைட்டா? சரி, டிவைட் பை என்ன வரும்? AMU. ஓகே, ரைட். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம நம்மளுக்கு டோட்டல் பண்ணா நம்ம என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டோட்டல் பண்ணி பாருப்பா, எவ்வளவு வருதுன்னு பாரு. டோட்டல் பண்ணி பாரு. வேகமா பண்ண முடியுமா? பண்ணுங்க, பாருங்க, பார்க்கலாம் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம அப்படியே சிம்பிளா நம்ம போட்டா கூட இது 1 into 2. சோ நம்ம என்ன பண்ணலாம்? AMU நம்ம கடிச்சிடலாம். AMU நம்ம கடிச்சிடலாம். AMU நம்ம என்ன பண்ணலாம்? இது அடிச்சிடலாம். சோ 2 வருது. ஓகே, 2 plus 32 into 1. சோ இது எவ்வளவு வரும்? 32 தான் வரும். அப்புறம் இங்க எத்தனை இருக்கு? 15 இருக்கு. ஆக்சிஜன் 16 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 16 into 4. ஓகே, 16 into 4. 6 4s are 24. 2 4 1s are 4. ஓகேங்களா? சோ 64 வரும். plus 64. சோ மொத்தம் நம்ம டோட்டல் பண்ணி பாருங்க. 64 plus 32 எவ்வளவு வருது? 6 9 96 plus 2. ஓகேங்களா? எவ்வளவு வருது? 98. ஓகே, சோ எவ்வளவு வருது டோட்டலா? 98 வருது. ரைட்டா? ரைட். சோ நம்ம இப்படியும் 98 கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அக்யூரேட்டா போட்டோம் நம்ம என்ன பண்ணலாம்? 98 நம்ம கொண்டு வரலாம். சோ இதுதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். மாஸ்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது மாலிகுலர், அந்த மாலிகுலரோட மாஸ் ரிலேட்டிவ். இத இதோட ரிலேட் பண்ணி நம்ம இத கண்டுபிடிக்கிறோம். சோ இது என்ன? 98 of 1/12 மாஸ் ஆஃப் atom of carbon 12. அதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி.